Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர்லோட் பண்ணி கொடுக்கும். நாலேஜும் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸோட ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து ஆஃபர் வந்து போட போகிறோம். ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். கம்மிங் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ ஓல்டு ப்ரைஸ்லேருந்து ஓவரால் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் வந்து ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லைவ் கிளாஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மந்த் to 6 மந்த் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் வந்து கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எம்சி வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அப்போது நிறைய தப்புகள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நிறைய தப்பெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அது எந்தெந்த தப்பு நடக்குது அப்படின்றத உங்களை ஒரு 4 to 6 மந்த் வந்து உங்களை ட்ரேட் பண்ண வச்சு அதை உங்களை டாக்குமெண்ட் பண்ண வச்சு எனக்கு சென்ட் பண்ணி எவ்ரி வீக் ஃப்ரைடே ஆர் அந்த வீக் எண்டில் வந்து நம்ம வந்து நீங்கள் பண்ண ட்ரேடை லைவ் ட்ரேடை நான் வந்து என்ன பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி ரிஸ்க் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வீக்லி அனலைசிஸ் வந்து நான் உங்கள் கூட வந்து பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என் கூட வந்து இருப்பீங்க. நான் வீக்லி அனலைசிஸ் வந்து பண்ணுவேன். எப்படி ட்ரேட் செட்டப் போட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கூட இருந்து உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து கேட்கலாம். இது ஏன் எடுக்கிறீங்க, அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து கேட்கலாம். லைவ் அனலைசிஸ் உங்கள் கூட வந்து நான் பண்ணுவேன். ஓகேங்களா? இதில் ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் செஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் வந்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது உங்களை வச்சுட்டு எல்லா கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். எந்தெந்த தப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாமே வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த சப்போர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ ஓவரால் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ கம்மிங் செகண்ட் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் லாஸ்ட் வீடியோ நான் போடும்போது என்செட் யூஎஸ்டி வந்து போடணும்னு இருந்தேன். இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒயில் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட சப்ளையில் ஏஷியன் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இங்கே ஏஷியனில் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போயிட்டான். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே வந்து லோ கொடுத்துருக்கு. இந்த லோ வந்து எங்கேயாவது கண்ட்ரோல் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எங்கேயுமே வந்து கண்ட்ரோல் எடுக்கல. ஓகேங்களா? ஸ்டில் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மோடில் தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போது இதில் இங்கே வந்து நியூயார்க் இருக்குது. நியூயார்க்கில் ஏஷியன் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல் வந்து நடந்துருச்சு இங்கே. ஓகேங்களா? ஸோ பவர்ஃபுல்லான செல் வந்து இந்த இடத்துல நடந்துருச்சு. ஸோ இதை பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது இன்டிஸ்மெண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் ஒர்க் ஆகி கீழே போயிருக்கான். ஸோ இது பிஓஎஸாக வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ட்ரெண்ட்லியாக நம்ம வந்து செக் பண்ணும்போது இப்போது இது சோச்சுன்னு நம்ம எடுக்கலாம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹையை இதை சோச்சுன்னு நம்ம எடுக்கலாம். ரைட்டா? லிக்விடிட்டி வைஸாக நம்ம பார்க்கும்போது இது சோச் வந்து கிடையாது. இந்த சப்ளை வந்து என்ன ஆயிருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் பண்ணதுக்கு ரீசன் நமக்கு லிக்விடிட்டி இல்லை, ஏசியனோட ஹை வேறு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏசியனோட ஹை வேறு நியூயார்க்கோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி தான் நல்லா கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த லோவை எடுத்துட்டான். இந்த லோவை எடுக்கிறதுக்கான ரீசன் இப்போ சப்ளை மிட்டிகேட் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ரீசனும் இந்த லோவை எடுக்கிறதுக்கான ரீசனும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல
ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணல. அண்ட் உள்ள வந்து அந்த சப்ளைக்குள்ள இறங்கி அதாவது இந்த சப்ளைல ஒரு 50% கூட போகல. ஆனா மிட்டிகேட் பண்ணிட்டான், கீழ விழுந்துட்டான். இந்த லோவ எடுத்துட்டான்னா, வொர்க் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல. அப்போ இங்க இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வொர்க் ஆகாது. ஓகேங்களா? ஒரு 90ல 10% வொர்க் ஆகலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வொர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏஷியன்ல வந்து ஹை இருக்கு. அங்க ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளை வொர்க் ஆகாததுக்கு ரீசன் நோ லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி எங்க இருக்கு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் லிக்விடிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து லிக்விடிட்டி. அப்போ இந்த சப்ளைஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த லிக்விடிட்டிய எடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய சப்ளைல, அதாவது லண்டன்ல இருக்கக்கூடிய சப்ளைல நமக்கு செல் வந்து போவான் அப்படின்ற ஒரு பிளான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்மளோட டிஸ்கார்ட்ல வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிஒஎஸ். சரி ஓகே. இப்போ இது பிஒஎஸ். இதுவும் பிஒஎஸ். ஓகேங்களா? இதுவும் கூட பிஒஎஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட் ட்ரெண்ட் வந்து பைல இருக்கே ப்ரோ. எதுக்கு ப்ரோ செல் வந்து சொல்றீங்க? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி ஹண்ட். ப்ராப்பரான சப்ளைஸ் வந்து எங்க இருக்குன்னா, இங்க நான் நேத்து அதாவது எஸ்டர்டே நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி, இங்க தான் பவர் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து எடுத்துட்டு கீழயும் போயிட்டான். அடுத்தது சப்ளை இங்க வரணும். ஆனா இந்த சப்ளைக்கு லிக்விடிட்டி இல்ல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும்? ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆயி மேல போக தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ ஓவரால் லிக்விடிட்டி இங்க இருக்கு. ஓவரால் லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்துட்டான். எடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல சப்ளை வந்து இங்க இருக்கக்கூடிய அவைலபிள் சப்ளைல மிட்டிகேட் பண்றான். மேல ஒரு சப்ளை இருக்கு. இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஓகே. இந்த சப்ளை நமக்கு ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா மேல போகும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ் 5 மினிட்டுக்கு போலாம். 5 மினிட்ல போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட் வந்தாச்சு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு. ஓகே. ரீஃபண்ட்மெண்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ நம்ம எந்த இதுல இருக்கோம்? நியூயார்க்கோட டைமிங்ல இருக்கோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? சரி. இப்போ இங்க மிட்டிகேஷன் நடந்துருச்சு. நமக்கு வந்து சோர்ச் வந்து எங்க இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க மிட்டிகேஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேஷன் வந்து நடந்திருக்கு. இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துல மிட்டிகேட் ஆனது ஆக்சுவலா 15 மினிட்ஸ்ல. அப்ப நம்ம 5 மினிட்டுக்கு போணும். 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். அப்படியே போயிட்டு நம்ம செஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நியூயார்க்ல இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஹண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு சோர்ச் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூபிளான சப்ளை எங்க இருக்கு? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது, ஒரு வேல்யூபிளான சப்ளை இந்த இடத்துல எங்கேயுமே இல்ல. ஓகேங்களா? இது வந்து சப்ளைவா நீங்க சொல்லலாம். ஆனா இது சப்ளை வந்து கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளை வந்து இல்ல. சரி ஓகே. இப்போ இது வந்து பிரேக் ஆயிருக்கு. இது சப்ளைவா இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு நமக்கு எந்த ஒரு லிக்விடிட்டியும் இல்ல. ரைட்டா? சரி. இப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ளை வந்து பிரேக் ஆயிருச்சு. அப்போ மேல போயிட்டு, இப்போ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்ட மிட்டிகேட் பண்றான். இப்போ 1 மினிட்டுக்கு போயிரலாம். ஓகேங்களா? இப்போ 1 மினிட்டுக்கு வந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து மேல என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சோர்ச் வந்து நடந்துருச்சு. ஸோ இப்போ ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணனால 1 மினிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்க நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து 5 மினிட்ல மிட்டிகேஷன். ஸோ இங்க வந்து நமக்கு 5 மினிட்ல மிட்டிகேட் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ 5 மினிட்ல மிட்டிகேட் ஆயிருக்கு. இப்போ 1 மினிட்க்கு வரலாம். இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து கரெக்ட்டா ரீஃபண்ட்மெண்ட்ல இருக்கான். டோட்டலா சப்ளைவ ஃபுல்லா ரைட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல இந்த இடத்துல பாருங்க, நமக்கு பக்காவா ஸ்வீப் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? ஸோ இங்க இருக்கக்கூடிய லோ எடுத்துட்டான் அப்படின்னா, நம்ம நியூயார்க்கோட டைமிங்லயே உடனே ஒரு செல் வந்து பண்ணிடலாம். இந்த இடத்துல செல் வந்து பண்ணி ஹோல்டு பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இருக்கான். ஸோ பார்க்கலாம். நமக்கு 1 மினிட்ல வந்து பிரேக் பண்றான் அப்படின்னா, சப்ளை எடுத்து நம்ம செல் வந்து பண்ணிடலாம். ரைட்டா? சரி ஓகே. இப்போ இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டா,
இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ் வந்து எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த சப்ளைஸில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அது பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல பிரேக் வந்து நடக்கணும். ரைட்டா? பிரேக் நடந்தால் தான் நம்ம செக் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போது நமக்கு வந்து பாடி க்ளோஸும் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னா இந்த சப்ளை வந்து 15 மினிட்ஸில் பிரேக் ஆகக்கூடாது. 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலி கவுண்டர் ட்ரெண்ட். லிக்விடிட்டி அடிச்சு தான் கீழே போகும். அதனால் நம்ம கொஞ்சம் ஓவரால் செக் பண்ணிக்கணும். என்ஜெட்டி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த டெய்லியோட டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர். இப்போ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவே வந்து இது சொல்லியிருக்கணும். இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸ்டில் அவைலபிள் தான். ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இங்கே மிட்டிகேஷன். இதுக்கப்புறம் தான் நம்ம 15 மினிட்ஸ் வந்து வரோம். ரைட்டா? ஸோ இந்த லோவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை எங்கே எடுத்திருக்கான், இங்கே எடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸில் நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஓவராக ஒரு கன்சல்டேஷன், ஒரு பெரிய நாய்ஸியான ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து மேக் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் நம்ம டிமாண்டை எடுத்து பார்த்துடலாம். எத்தனை டிமாண்ட் வந்து இருக்குது அப்படின்றத. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 2 டிமாண்ட்ஸ் இருந்தால் பெட்டர். நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு, ஆனால் இப்போ இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் வெறும் 2 டிமாண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகலாம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு நமக்கு எத்தனை டிமாண்ட் இருக்குது பார்க்கலாம். 1 ஹவரில் நமக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த டிமாண்ட் என்ன என்ன வேல்யூ இருக்குது இந்த டிமாண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பரான ஃப்ளிப் வந்துருக்கு 1 ஹவரில். 1 ஹவரில் சூப்பரான ஃப்ளிப் இருக்குது. 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஃப்ளிப் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் ஃப்ளிப் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா டிமாண்ட் தான். ஓகேங்களா? டிமாண்டு தான். ஸோ இங்கேயும் ஃப்ளிப் இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல அப்படியே பையை போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பை போட்டுடலாம். ஸோ இதுக்கு எஸ்எல் இப்படி தான் வைக்கணும். வேறு வழி இல்லை. இதுக்கு லோ இங்கே தான் இருக்குது. இப்படி தான் நம்ம எஸ்எல் வச்சாகணும். சரி, ஓகே. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுறோம். நம்ம டிபி வந்து எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர். நம்ம பிளான் பண்ணது இந்த ஹை வரைக்கும் போகும். டெய்லியில் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? டிமாண்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது நம்ம இந்த சப்ளைக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அவ்வளோலாம் வேணாம். இந்த ஹை வரைக்கும் வச்சாலே போதும். 1:22. ஆனால் இப்போ 1:2 இந்த இவ்வளோ பெருசாக நம்ம ஹோல்டு பண்ணி 1:22 தான் வருது அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு பேட் ட்ரேடு தான். ஓகேங்களா? இது எனக்கு செட் ஆகாத ஒரு ட்ரேடு. அதனால சிம்பிள் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்து பை வந்து பண்ணலாம். அப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி சின்னதாகிடும். ஏன்னா 15 மினிட்ஸில் இருக்கும். நம்ம என்ட்ரி 5 மினிட் ஆர் 1 மினிட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி குட்டியாக ஆகும்போது நமக்கு ஒரு பெட்டர் ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது இதில் கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது இவ்வளோ பெரிய லோவாக வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய லோவாக வைக்க வேணாம். நம்ம இந்த டிமாண்டு இங்கே ஒரு லோ வந்து இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த டிமாண்டுக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த லோவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லோவை எடுத்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோ எடுக்கிறது பெட்டர். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு எஸ்எல். இது 90% வந்து ஹிட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இது எடுக்கிறது தான் வந்து பெட்டர். ஸோ இது எடுத்தால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதனால இந்த லோவே நம்ம ஒரு என்ட்ரி வந்து போடுவோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0.5% வந்து நம்ம ரிஸ்க் வந்து வைப்போம். இப்போ வந்து அப்படி வைக்க வேணாம். 0.25 டைரக்ட் என்ட்ரி வந்து டைரக்ட் என்ட்ரியில் கன்ஃபர்மேஷன் தான். இந்த 0.25 வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இன்னொரு 0.25 வந்து போடலாம். கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிட்டா நம்ம இந்த என்ட்ரியை பிடிச்சிடலாம். கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகாமல் அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 என்ட்ரி நம்ம வந்து போடலாம் வித் சேம் ரிஸ்கில், 0.5 ரிஸ்கில். ஓகேங்களா, சரி, அடுத்தது இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது. இதில் நம்ம இந்த இடத்துல எஸ்எல் வச்சா போதும். ஓகே, பெட்டர். இந்த மாதிரி இடத்துல எஸ்எல் வைக்கிறது பெட்டர். ஸோ சேம் வந்து இந்த இடத்துல என்ன டிபி வந்து வச்சுருக்கோமோ, ஸோ ப்ராஃபிட் லெவல் இந்த இடத்துல எங்கே டிபி வந்து வச்சுருக்கோமோ அதே வந்து இந்த என்ட்ரிக்கும் டிபி வந்து வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஓவரால் ஒரு டிபி வந்து செட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஓவரால் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பண்ணலாம். பெட்டர் ரிஸ்க் ரிவார்டாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஸோ ஹோல்டு பண்ணணும், ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் நம்மளால் பிடிக்க முடியும், இல்லைனா பிடிக்க முடியாது. ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து இருக்குது. சரி, இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட், நான் போட்டுட்ருக்கிற இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா, யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து மோட்டிவேஷன் பண்ணும். அதிகமான பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு, அதிகமான பை அண்ட் செல்லுக்கான வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் கமெண்ட் வந்து பண்ண மறந்துடாதீங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒவ்வொரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். ரைட்டா, ஓகே, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். வேறு கரன்சி பேர்ஸ் கமெண்டில் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கரன்சி பேர் தேவையோ அதெல்லாம் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ வந்து நம்ம அனலைஸ் வந்து பண்ணி வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.